அன்பர்களே, இன்று தொழிலாளர் தினம். அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையில் களை கட்டி நிற்கும் சித்திரை திருவிழாவிலே இன்றைய தினம் வைகை ஆற்றில் அழகர் எழுந்து அருள் பாலிக்கின்ற நாள். கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர் விலராகில் சார்வது சதிரே. அழகர் மலைக்கு கூடலூர் நாடு, மாலிரும் குன்றம், திருமாலிரும் சோலை, வனகிரி, இடபமலை என்று பல பெயர்கள் உண்டு. இங்குள்ள மூலவர் பரமசாமி என்றும் உற்சவர் அழகர், கள்ளழகர் என்றும் பெயர் கொண்டுள்ளார்கள். பரிபாடலும் சிலப்பதிகாரமும் இந்த தலத்தை போற்றி மகிழ்கின்றன. கிழக்கு மேற்காக 10 மைல் தூரமும் 1000 அடி உயரமும் கொண்ட மலை இந்த மலை. இம்மலையை தொழுதாலே திருமாலை தொழுவதற்கு சமமாகும். நூபுர கங்கை என்னும் சிலம்பாரே இங்கு புண்ணிய தீர்த்தம். பெரியாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் ஆகிய 6 ஆழ்வார்களால் 123 பாசுரங்களால் பாமாலை சூடப்பட்ட தலம். இங்கே 12 மாதங்களுமே திருவிழாக்கள் இருந்தாலும் அழகர் குதிரை வாகனத்தில் வைகையில் எழுந்தருள்வதே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். கோடை திருவிழா எனப்படும் இந்த விழாவில் 4ஆம் நாள் காலை 3 மாவடியில் எதிர் சேவை நிகழும். அங்கிருந்து பல திருக்கண்களில் சேவை சாதித்து கொண்டு இரவில் தல்லாகுளம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலுக்கு அழகர் எழுந்தருள்வார். இங்கு அழகருக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெறும். அதன் பின் கருப்பு போர்வை அணிந்து மல்லிகை பூச்சரம் சூடியவராய் தங்க குதிரை வாகனத்தில் ஆரோகணிப்பார். அதன் பின் அலங்காரம் நடைபெறும். இறை அருளால் கிடைக்கும் வண்ணம் பட்டு உடுத்தப்படும். இந்த வண்ணத்தை கொண்டு ஆண்டு பலன்களை அறிவார்கள். அதன் பின்னர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அணிவிக்க பெற்ற மாலை அழகருக்கு சாத்தப்படும். அதன் பின் ஆலயத்திலிருந்து புறப்பாடாகி தமுக்கம் அருகே 1000 பொன் சப்பரத்தில் ஏறி உலா வருவார். இந்த நிகழ்வு சகடாசுர வதத்தை குறிப்பதாகும். அதன் பின் மக்கள் கோவிந்தா கோவிந்தா என முழங்கிட தங்க குதிரை வாகன ரூடராய் பல்வேறு திருக்கண்களில் சேவை சாதித்து கொண்டு வைகை ஆற்றில் எழுந்தருளி இந்து அறநிலைய ஆட்சித்துறை மண்டகப்படியில் எழுந்தருளுகிறார். அப்போது மதுரை ஸ்ரீ வீரராகவ பெருமாள் வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருள அவருக்கு முதல் மரியாதை செய்யப்படும். முற்காலத்தில் இந்த விழா தேனூரில் தான் நடைபெற்றது. அப்போது ஆற்றில் பெருமாளுக்கு அமைக்கப்பெற்ற கொட்டகை தீப்பற்றி கொண்டது. மன்னர் உட்பட அனைவரும் அஞ்சி ஓடினார்கள். வீரராகவ பெருமாள் கோவில் பட்டர் ஸ்ரீ அமுதார் என்பவர் தீயுள் புகுந்து பெருமானை வெளிக்கொணர்ந்தார். அதனை பாராட்டிய மன்னன் அவருக்கு முதல் மரியாதை செய்ய உத்தரவிட்டார். அமுதார் அதனை மறுத்து தன் பெருமாளுக்கே அந்த மரியாதையை செய்திடுமாறு கூறினார். அதன்படி வீரராகவ பெருமாளுக்கே முதல் மரியாதை செய்யப்படுகிறது. இன்றும் அது கடைபிடிக்கப்படுகிறது. அமுதாரின் பக்தியும் தொண்டும் இதன் மூலம் உலகிற்கு விளக்கப்படுகிறது. அதன் பின் வீரராகவ பெருமாள் விடை பெற்று அவரது ஆலயம் செல்வார். கள்ளழகர் ராமராய மண்டபத்திற்கு எழுந்தருள்வார். இங்கு தண்ணீர் பீச்சுதல் வழிபாடு நடைபெறும். அங்க பிரதட்சணம் போன்ற நேர்த்திக் கடன்கள் செய்வார்கள். அதன் பின் வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு அழகர் எழுந்தருளுவார். அங்கு பெருமாளுக்கு சகல விதமான சைத்தியோபசார வழிபாடுகள் நிறைவு பெற்று பத்தி உலா நடைபெறும். இவற்றில் கலந்து கொண்டு பெருமாளின் கருணை பெற்று உய்வோமாக. கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ நாராயணாய.